சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சொந்தமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7/1/2025 அன்னைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதேமாரி லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 6/2/2025. ஸோ இதான் உங்களுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா அடுத்த வருஷம் 7ஆம் தேதி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 6/2/2025 க்ளோசிங் தேதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னமான பதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 187 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. அதாவது பிஜி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ பல்வேறு சப்ஜெக்ட்லேருந்து வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட அந்த பிஎட் முடிச்சுட்டு நெட்டு செட் எக்ஸாம் கேட்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதுக்கான கல்வி தேதி என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 47,600 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ஸோ எர்கனாமிக்ஸ் மற்றும் ட்ரைனிங்லேருந்து இதில் மொத்தமாக வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,900 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 18 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் வந்து கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில். ஃபஸ்ட்டு பார்த்தது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கான டீச்சர், இப்போ பார்க்கறது ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் வந்து கேட்டிருக்காங்க. 338 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே சேலரி தான். 18 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சீஃப் லா அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. 54 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட லா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டிருக்காங்க. 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேம் சேலரி தான். ஸோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு லா டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட ஃபிசிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 35,400 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. ஹிந்திக்கு 130 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 35,400 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் மற்றும் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. 59 வேக்கன்சி. லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மியூசிக் டீச்சர் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரைமரி ரயில்வே டீச்சர் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் 188 வேக்கன்சி. 18 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அசிஸ்டன்ட் டீச்சர் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் ஜூனியர் ஸ்கூலுக்கு 2 வேக்கன்சியும். லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸ்கூலில் 7 வேக்கன்சியும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கேட்டிருக்காங்க. 12 வேக்கன்சி. டோட்டலாக வந்து 1036 வேக்கன்சி உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க அந்த ட்ரைனிங் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் சம்மந்தப்பட்ட வேக்கன்சி, பல்வேறு விதமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீச்சிங் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தாராளமாக நீங்கள் இந்த வேலையை வந்து பெறலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 வயசு கம்மியாக கொடுத்துருக்காங்க கோவிட் காரணமாக. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ஆர்ஆர்பி, நீங்கள் எந்த ஜோன் அப்ளை பண்ணீங்களோ அதை தெளிவாக டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வேக்கன்சி, ஒவ்வொரு ஜோனுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அது குறித்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அல்லது ஸ்டார்டிங் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை வந்து உங்களுக்கு 7/1/2025 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்தமான கல்வி தகுதி, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ரயில்வேல மற்றும் ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க.
இதை தவிர்த்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இயருக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே,